அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 10/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3லிருந்து 4:30 மணி வரை. குளிகை 12லிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9லிருந்து 10:30 மணி வரை. இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:25 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதில் முக்கியமானது தொழில் ரீதியாக எங்களால் முன்னுக்கே வர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும்போதோ, கெட்ட நேரம் நடக்கும்போதோ, ஏதோ ஒரு சமயத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தோஷ நிவர்த்தி செய்யணுங்க. சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது நிச்சயமாக அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்க போகிறது. இன்று சிறிது குழப்பத்தோடு காணப்படுவீர்கள். நெருங்கிய நண்பர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணியில் இன்று மன நிறைவு காணப்படாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமல் போகலாம். இது கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காணப்படலாம். இந்த உணர்வை உங்கள் துணையிடத்தில் காண்பீர்கள். எனவே துணையிடத்தில் அமைதியான முறையில் நடந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்க உதவும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மன உளைச்சல் காரணமாக தலைவலி மற்றும் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. சிறிதளவு முயற்சியில் அதிக வெற்றி காண்பீர்கள். இன்று நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றுவீர்கள். உறுதி மற்றும் பொறுப்பு காரணமாக பணிகள் சுமூகமாக நடக்கும். திட்டமிடுவதன் மூலமாக சாத்தியப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். துணையை நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத பண வரவுகள் இன்று சாத்தியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை என்னுடைய ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது எனும் உங்களுடைய நம்பிக்கையே இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுய முயற்சியில் நல்ல பலன்களை காண்பீர்கள். இன்று காணப்படக்கூடிய மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்கும். உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு இருப்பீர்கள். எனவே செயல்கள் யாவும் சுமூகமாக நடக்கும். உங்களுடைய துணையும் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நடப்பார். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் கணிசமான தொகை காணப்படலாம். அந்த பணம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நல்ல சிந்தனை மூலமாக சிறப்பான செயல்களுக்கு முயற்சி செய்வீர்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுவீர்கள். சக பணியாளர்களோடு சிறந்த முறையில் கலந்து பழகுவதன் மூலமாக புரிந்துணர்வு வளரும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் தகவல் பரிமாற்றத்தில் இடைவெளி காணப்படலாம். இதனால் இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வு பாதிப்படையலாம். எனவே இதனை தவிர்க்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பது கடினமானதாக காணப்படலாம். சிறந்த முறையில் திட்டமிடுவது உதவிகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. சளி மற்றும் நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சமயங்களில் அமைதியின்மையை உணர்ந்தாலும் அறிவார்ந்த செயல்களை செய்வது நல்லது. இன்று
பொறுமையான அணுகுமுறை மேற்கொண்டால் சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை துணையோடு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். கால்வலி மற்றும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கவலையை ஏற்படுத்தலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய முயற்சியே வெற்றியை பெற்றுத்தரும். நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் இன்று காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பலன்கள் காணப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக காணப்படும். இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு பயனுள்ள முதலீடுகளை செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். உடற்பயிற்சி மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். விவேகமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. சிறந்த திட்டமிடல் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் வன்மையாக நடந்து கொள்வீர்கள். நல்லுறவை பராமரிக்க அத்தகைய வன்மை உணர்வை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சுமாரானதாக இருக்கும். கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது நல்லது. செலவு கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். தோள்கள் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உங்களுக்கு வருத்தத்தை இது கொடுக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் கவனமாக ஆற்றினால் வெற்றி நிச்சயம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில விரும்பத்தகாத தருணங்கள் காணப்படலாம். சக பணியாளர்களோடு அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதி இழந்து உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். எனவே இதனை தவிர்த்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக உணர்வீர்கள். எனவே பணத்தை கவனமாக கையாளுங்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுவே உங்களுடைய எதிர்கால போக்காக ஆகிவிடலாம். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி தடைகளை ஏற்படுத்தும் சில தருணங்களை காண்பீர்கள். எனவே முன்ஜாக்கிரதையாக விழிப்போடு அதனை எதிர்கொள்ள தயாராகுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தேவையின்றி உணர்ச்சி வசப்படுவீர்கள். எனவே உங்களது இத்தகைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகைகளை கண்டறியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக அமைகிறது. இன்று பதட்டங்களை கட்டுப்படுத்தினால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. எனவே மகிழ்ச்சியோடு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றங்கள் காணப்படலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தை அனுசரித்து போவதன் மூலமாக இந்த நாளை சிறப்பானதாக ஆக்கலாம். மகிழ்ச்சியோடு இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பின் மூலமாக பண வரவு காணப்படலாம். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாத வகையில் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று சிந்திப்பதை நிறுத்திவிட்டு செயல்களில் ஈடுபடுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, எந்த விஷயத்தையும் இன்று எளிதாக எடுத்துக்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னணியில் இருப்பீர்கள். முயற்சிக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நீங்கள் மற்ற ஜோடிகளுக்கு உதாரணமாக திகழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கலாம். கவனமாக திட்டமிட வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. உடற்பயிற்சி மேற்கொண்டால் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும். ஸ்லோகம் சொல்வது மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் சாத்தியம்.
இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது. அதிகமான பணிகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக அமைதியின்மை காணப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தோல்வலி மற்றும் முதுகுவலி காரணமாக பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.